அன்பர்களே, அரகர சிவ சிவ பல பஞ்சாட்சர மந்திரங்கள், சில குருமார்கள் மந்திரம், இப்படி பல மந்திரங்களை நம்ம சில வருடங்களாகவே பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அதி முக்கியமான மந்திரம், நல்ல பவர்ஃபுல் மந்திரம் நம்ம சொல்லலாம். இந்த மந்திரம் எதுக்கு நம்ம ஜபிக்கலாம், இந்த மந்திரத்தை எதுக்கு நம்ம உச்சரிக்கலாம், இந்த மந்திரத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குன்னா, உங்களுக்கு மனப்பிரச்சனை இருக்கா, உள பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு ஒரு செயல் எடுத்து செல்றீங்க தடைப்படுதா, உங்களுக்கு நோய்கள் இருக்கா, இப்படி பல விதமான பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு மந்திரம், அந்த மந்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மந்திரம் திருநீலகண்டம். திருநீலகண்டம்ன்றது ஒரு அற்புதமான மந்திரம். இது திருநீலகண்ட பதிகம்னு இருக்கு, ஞான சம்பந்த பெருமான் நமக்காக கொடுத்துருக்காங்க. அந்த பதிகத்தை நீங்கள் கரெக்டாக படித்தாலும் அதுலேயும் நல்ல பலன்கள் இருக்குது, தீவினைகள் அகலும். இது அதை விட சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். திருநீலகண்டம் ஏன் நமக்கு பவர்ஃபுல்னா, இது இந்த வைப்ரேஷன் என்ன ஆகுனா, நமக்கு ஒரு கர்மவினை நம்மளை தாக்கணும்னா இந்த பிளானட்ரி சைட்லேருந்து நமக்கு அந்த அதிர்வலைகள் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் நம்ம உச்சரிக்க நமக்கு இது ஒரு கவசமாக மாறிடும் அந்த மந்திரம். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் மந்திரம். கவசமாக மாறினாவும் எதுவுமே நம்மளை பாதிக்காது. அப்படி தான் இந்த மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை நீங்கள் ஏன் நடக்காதுன்றதுக்கு நம்ம பல ஆராய்ச்சிகள் இப்போ சமீபம் பண்ணோம். அதில் கண்டுபிடித்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மந்திரம் மந்திரமாக மாறணும். மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறோம், நம்ம எப்போ இந்த மந்திரத்தோட மந்திரமாக மாறுறோமோ, ஒன்றிணைகிறோமோ, அப்போ இது சித்தியாகும். இதுதாங்க இதில் சீக்ரெட். எப்போ சித்தியாகும்? நாளாகும். நான் இந்த மந்திரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிற மந்திரம் முதல்ல 21 நாள் 21 வாட்டி உச்சரிங்க. அதற்கப்புறம் மனசால அஜப முறையில் மனசுக்குள்ளேயே உச்சரிங்க. அதை கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் பெஸ்ட்டாக வேணும்னா 45 நிமிடம் நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும். அப்படி நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா அதோட பலன்கள் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மந்திரத்துக்கு வருவோம். திருநீலகண்டம். திருநீலகண்டம் 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 திருநீலகண்டம். இப்போ நான் 9 முறை தான் இதை நான் உச்சரிச்சிருக்கிறேன். நீங்கள் 21 முறை உச்சரிங்க. காலையில் குளித்து விட்டு உங்களோட இடுப்பு, முதுகு, கழுத்து நேராக இருக்கட்டும். நல்ல ஒரு ரிலாக்ஸான ட்ரெஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிங்க. மந்திரம் உச்சரிக்கும் பொழுது உடம்பில் எதுவும் ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ரிலாக்ஸாக இதை உச்சரிங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் மந்திரமாக மாறணும். அதற்கு 1 மாதமோ 2 மாதமோ 6 மாதமோ சொல்லுவாங்களே 1008 1008 10,008 போய்கிட்டே இருங்க. ஒரு டைமில் அது சித்தி ஆகும். ஆனால் டு பிகின் வித் நீங்கள் ஆரம்பிக்கிற காலம் 21 இது வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிங்க. இதில் இன்னொன்று அட்வான்ஸ் என்னென்னா, நீங்கள் தொண்டையை இதை கவனிச்சுக்கிட்டே பண்ணுங்கள். இன்னும் அதுக்கு மேலே எனக்கு அட்வான்ஸ் வேணும்னா, இதில் ப்ளூ கலராக ஒரு ஒளி இந்த நம்ம தொண்டை பகுதியில் இருக்குன்ட்டு அதை கவனிச்சுக்கிட்டே நீங்கள் கவனிங்க. அதோட இந்த ப்ரொடக்ட் பண்ணட்டோன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இதை பண்ணுங்கள். இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மந்திரங்கள் ஜபிக்க நாமும் மந்திரமாக மாறுவோம். அந்த வைப்ரேஷன் நல்லா உள்ள வர இந்த உடல்களுடைய செல்களும் வைப்ரேஷன் ஆகும். எல்லாம் வைப்ரேஷன் ஆகும் பொழுது நமக்கு வாழ்க்கை கொஞ்சம் எளிதாக அமையும். இதுதான் அதில் சூட்சமம்.